பார்த்து வருகிறோம். வெளிப்படையாக தீவிரவாதத்தை ஆதரிக்கும் நாட்டை எப்படி ஏற்க முடியும் என்று பிரதமர் மோடி பேசியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, விவரங்கள். ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பினுடைய உச்சி மாநாடு என்பது சீனாவினுடைய டியான்ஜிங்கில் 2 நாட்களாக நடைபெற்று வரும் நிலையில் இன்று 2வது நாளினுடைய தொடக்க நிகழ்வாக பல்வேறு உலக நாடுகளின் தலைவர்களும் தங்களுடைய உரையை முன்வைத்துள்ளார்கள். அந்த வகையில் பிரதமர் மோடியும் தற்பொழுது பல்வேறு கருத்துக்களை உச்சி மாநாட்டில் பங்கேற்று அவர் முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அந்த நேரத்தில் கடுமையான ஒரு கருத்துக்களை தீவிரவாதத்திற்கு எதிராக பிரதமர் மோடி இன்று பேசும் பொழுது முன்வைத்துள்ளார். குறிப்பாக பகல்காமில் நடைபெற்ற தாக்குதல் என்பது மிகவும் கொடூரமான ஒரு தாக்குதலாகும். இந்தியா கடந்த 40 ஆண்டுகளுக்கும் மேலாக தீவிரவாதத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகிறது என்ற ஒரு கருத்தை முன்வைத்த அவர் தீவிரவாதத்திற்கு வெளிப்படையாக ஆதரவு அளிக்கும் நாடுகளை எவ்வாறு ஏற்க முடியும் என்ற ஒரு கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார். உலக நாடுகள் தீவிரவாதத்திற்கு எதிராக இரட்டை நிலைப்பாட்டை ஒரு வகையிலும் கொண்டிருக்க கூடாது என்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அல்-கய்தா போன்ற தீவிரவாத அமைப்புகளுக்கு எதிராக இந்தியா கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் அந்த அமைப்புகளுக்கு ஆதரவாக சில நாடுகள் செயல்பட்டு வருவதாகவும் அதற்கான அந்த ஒரு நிதிகளும் வழங்கப்பட்டு வருவதை ஏற்க முடியாது, ஒருபோதும் அதை ஆதரிக்க கூடாது என்ற ஒரு கருத்தையும் அவர் வலியுறுத்தி பேசியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பகல்காமினுடைய தீவிரவாத தாக்குதலில் பல்வேறு குழந்தைகள் அனாதையாகி நிற்கிறார்கள் என்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு கருத்துக்களை பொருளாதாரம் தொடங்கி பல்வேறு சீர்திருத்தம் தொடர்பான கருத்துக்களை முன்வைத்த அவர் தீவிரவாதத்திற்கு எதிரான கடுமையான கருத்துக்களை இன்றைய ஷாங்காய் உச்சி மாநாட்டில் முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பாகிஸ்தானுடைய அதிபரும் அந்த மாநாட்டில் பங்கேற்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. விவரங்களை முழுமையாக வழங்கியமைக்கு நன்றி சுசித்ரா.